வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி முருங்கைக்காய் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 முருங்கைக்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் 4-5 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 முருங்கைக்காய்க்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதோட கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்து அந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அது கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ரொம்ப குழையக்கூடாது, ஓரளவுக்கு வெந்திருக்கணும், கலர் மாதிரி வெந்திருக்கணும். தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே இந்த முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆனால் குழையலை, அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். அந்த மசாலாலாம் அந்த முருங்கைக்காயில் நல்லா இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வகையான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிடாமல் இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.